ஓம் சாந்தி. இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இங்கே நான் பேச வந்திருக்க தலைப்பு நவராத்திரி விழா நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, 9 நாள் இந்த விழா கொண்டாடுறோம். அதை பற்றி பேச வந்திருக்கேன். நவராத்திரி விழா எப்படி கொண்டாடுறோம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி, நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத சில விஷயங்களை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லலான்னு இங்கே வந்திருக்கோம். நவராத்திரி 9 நாள் விசேஷமாக கொண்டாடுறாங்க. அதில் முதல் 3 நாள் துர்கா பூஜை பண்ணுவாங்க, அதாவது சக்தி பூஜை, துர்காவை வணங்குவாங்க. அடுத்த 3 நாள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறாங்க, லக்ஷ்மியை வணங்குவாங்க. கடைசி 3 நாள் சரஸ்வதி பூஜை பண்ணுறாங்க. இதனுடைய காரணம் என்ன? இந்த 9 நாள் இந்த 3 தெய்வங்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறது எதனால் உருவாக்கப்பட்டுச்சு, இதனுடைய ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஃபஸ்ட்டு துர்கா பூஜை. துர்கா சக்தியுடைய இன்னொரு ரூபம். அப்போது அந்த 3 நாளில் நாம் நமக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வரணும். அதாவது ஆன்மீக சக்தியை வெளிக்கொண்டு வர்றதுக்காகத்தான் அந்த துர்கா பூஜையை பண்ணுறோம். அந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக சக்தி என்ன அப்படின்னு கேட்டால், நமக்குள்ள 8 வகையான ஆன்மீக சக்தி இருக்குது. ஆத்மாவுடைய 8 சக்திகள். அது என்னன்னு கேட்டோம்னா, 1 புலனடக்கும் சக்தி. கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் நம்மளை வரும்போது நம்ம ஒடுக்கமாக இருந்து நம்மளை தற்காத்துக்கிறது, அது புலனடக்கும் சக்தின்னு சொல்கிறோம். அடுத்தது தயாராகும் சக்தி. எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிறது, அது தயாராகும் சக்தி. 3வதாக ஏற்றுக்கொள்ளும் சக்தி. எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்று அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. 4வது பொறுமை சக்தி. 5வது பார்த்தீங்கன்னா பகுத்தறியும் சக்தி. 6வது நிர்ணயிக்கும் சக்தி. 7வது எதிர்நோக்கும் சக்தி. 8வது ஒத்துழைக்கும் சக்தி. இந்த 8 சக்திகளும் நம்ம மனித ஆத்மாக்களுடைய சக்தி. இந்த சக்திகளை நாம் மெருகேற்றணும். அதுக்காகத்தான் அந்த முதல் 3 நாள் நம்ம சக்தி பூஜை பண்ணுறோம், துர்கா பூஜை பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா துர்காவுக்கு 8 கைகள் காமிச்சிருப்பாங்க. 8 கைகள்ங்கிறது அவங்களுடைய அந்த 8 சக்தி, அந்த 8 சக்தியும் மேலோங்கிய நிலை, அதைத்தான் 8 கைகளாக காமிச்சிருக்காங்க. அப்படி நம்ம முதல் 3 நாள் துர்கா பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம். லக்ஷ்மி செல்வத்துடைய கடவுள் இல்லையா, செல்வத்துடைய தேவி. நம்மளுடைய மிகப்பெரிய செல்வம் என்ன? குணங்கள், நற்குணங்கள் தான் நம்மளுடைய மிகப்பெரிய செல்வம். அடுத்தபடியாக அடுத்த 3 நாள் நம்ம லக்ஷ்மியை வணங்க காரணம், நம்மளுடைய நற்குணங்களை நமக்குள்ள வளர்த்துக்கணும். அன்பு, மகிழ்ச்சி, சாந்தி, ஆனந்தம், கருணை, இந்த மாதிரி நற்குணங்களை நமக்குள்ள வளர்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 நாள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 3 நாட்களில் நாம் நமக்குள்ள நற்குணங்களை, நமக்குள்ள இருக்கு நற்குணங்கள், அதை வெளிக்கொண்டு வரணும். அந்த வெளிக்கொண்டு வர்றதுக்காகத்தான் அந்த 3 நாட்கள். அதுக்கடுத்த 3 நாட்கள் அந்த லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா கையில் தாமரைப்பூ காமிச்சிருப்பாங்க. தாமரைப்பூ சேற்று நீரில் இருந்தாலும் தண்ணியில் ஒட்டாமல் விடுபட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த கலியுக வாழ்க்கையில் இருந்தாலும் விடுபட்டு இருக்கணும். விடுபட்டு இருக்கும்போது தான் நமக்குள்ள குணங்களை நம்ம எழுப்ப முடியும், நமக்குள்ள இருக்கிற நற்குணங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணுறோம் அடுத்த 3 நாள். சரஸ்வதிங்கிறவங்க கல்வி கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்விங்கிறது என்ன? உலகாய கல்வி இல்லை, அது ஆன்மீக கல்வி. நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை, ஆன்மீகமாக நம்ம எப்படி வாழ்கிறது, ஆத்மார்த்தமான வாழ்க்கை கல்வியைத்தான் அங்கே காமிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில், சரஸ்வதியோட கையில் வேதங்களை காமிச்சிருப்பாங்க. இன்னொரு கையில் அந்த மணிகள் கோர்த்த ஒரு இதை காமிச்சிருப்பாங்க. வீணை வச்சுருப்பாங்க கையில். அப்படி அந்த கல்வி, இந்த யார் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளையும் எழுப்பி
தனக்குள்ள இருக்க நற்குணங்களை வெளிக்கொண்டு வர்றாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிப்பாங்க. தன் விருப்பப்படி ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள்ட்ட வந்து வீணையை காமிச்சது. அவங்களுடைய டியூனை வந்து அவங்களோட லைஃப் டியூனை ஓனாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அதை காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த 9 நாளில் என்ன பண்ணணும்னா, நம்ம துர்கா பூஜை பண்ணுறோம், லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம், சரஸ்வதி பூஜை பண்ணுறோம், இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். பட் அந்த டயத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளையும் குணங்களையும் வெளிக்கொண்டு வந்து நம்ம கல்வியை ஆன்மீக கல்வியை முழுமையாக கற்று நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிற அளவுக்கு திறமையாக மாறணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த 9 நாள் 3 விதமான பூஜைகளை நம்மளுக்கு செய்து 3 விதமாக நம்மளுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரிக்கு வந்து கொலு வைப்பாங்க இல்லையா, அதில் வந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி வைக்கிறாங்க. இருந்தாலும் அதோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா கீழே நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகளுடைய பொம்மைகள் வைப்பாங்க, அதுக்கடுத்து மிருகங்களுடைய பொம்மைகள், அதுக்கடுத்து மனிதர்களுடைய பொம்மைகள், அதுக்கடுத்து முனிவர்கள், அடுத்து தேவர்கள், கடைசியாக பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த மாதிரி வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மனிதன் தான் ஆக்சுவலாக மனிதன் மிருகங்களாக இருக்கக்கூடியவங்க மனிதர்களாக மாறுறதில்லை. ஆனால் இன்றைக்கி மிருக குணமுள்ள மனிதன் தான் தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிட்டு நல்ல மனிதனாகவும் அங்கிருந்து முனிவர்களாகவும் பின் தேவர்களாகவும் பின் பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு நிகராகவும் ஆகுறாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொலு வைக்கிறாங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம அந்த 3 பூஜையும். நம்மளுக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வரணும், நம்மளுக்குள்ள இருக்கிற குணங்களை எழுப்பணும், ஆன்மீக கல்வியை கற்றோன்னா நம்ம மிருகங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு மனிதர்கள் தெய்வத்திற்கு சமமாக ஆக முடியும். அப்படிங்கிறது அந்த கொலுவுடைய ஆத்தியாத்மான உண்மை. இப்போது இதுக்கு வந்து ஞானம் வேணும். நமக்குள்ளே இருக்கிற சக்திகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தை நம்மளுக்குள்ளே இருக்கிற குணங்களை எழுப்புறதுக்கும் இந்த ஆன்மீக ஞானம் வேணும். அந்த ஆன்மீக ஞானம் நமக்கு சிவ பரமாத்மா மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் ஒருவரே சத்குரு, நமக்கு சத்கதி கொடுக்கக்கூடியவர். அவர் இப்போ இந்த ஞானத்தை இந்த ஆன்மீக ஞானத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அது எங்கே எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம சகோதரர் அடுத்தபடியாக சொல்லுவார். ஓம் சாந்தி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பின்னாடி யாரும் சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? சரி, ஓகே. இப்போ மிகப்பெரிய ரகசியம் இல்லையா, அதில் பாதி பிரதர் சொல்லிட்டாரு, மீதி சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது எப்படின்னா நமக்கு தெரியாத விஷயமும் கிடையாது, தெரிஞ்ச விஷயம் ஆனால் கவனிக்காத விஷயம். தினம் தினம் ஒரு விஷயம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த ஊர் பேரு கூட சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த ஊர் பேருக்கு என்ன அர்த்தம்ன்றது எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்காதவங்க யாராவது இருக்கிறீங்க? எல்லாருமே பார்ப்பீங்க இல்லையா? ஆனால் இங்கே சிவன் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்தி சீரியல் அதிகமாக பார்ப்பீங்க. கரெக்டு தானே? பார்ப்பீங்களா? பக்தி இது அதில் காளின்னு ஒன்று போடுறாங்க, அது பார்க்குறீங்களா? காக்கும் தெய்வம் காளி பார்த்துருக்கீங்களா? நேரம் இல்லை. சரி, ஓகே ஓகே. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இல்லாட்டினா வேதம் படிச்சா நிறைய படிச்சிருக்கணும், அது பெரும்பாலும் யாரும் படிக்கிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இறைவனுடைய ஏற்பாடு ஈஸியா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு போடுறாங்க. அதுல பார்த்த ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, பார்வதி தேவி சாதாரணமா பிறப்பாங்க, நம்மள மாதிரியே தான் பிறப்பாங்க. ஏதோ இங்க இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பெண் குழந்தைங்க மாதிரி தான் இருப்பாங்க, வளருவாங்க. சாதாரணமா அந்த பொண்ணுங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க, சுக துக்கம் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வருவார், வந்து அவங்க கிட்ட பேசுவாங்க, என்ன தெரியுதா அப்படின்ட்டு. தெரியாது அவங்களுக்கு. திடீர்னு வந்து கேட்டா யாருக்கு தெரியும், ஆனா தெரிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு மட்டும் அவங்க உள் மனசு சொல்லும். நல்லா யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு இப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். இவங்களுக்கு அவரை பிடிக்கும், ஆனா ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தெரியும், ஆனா என்னன்னு தெரியாது. தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடும், டும் 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 தான். அப்படின்னு என்ன அர்த்தம், சிவன் தான் மாறு வேஷத்துல வந்து
ஞாபகப்படுத்திருக்காரு என்ன தெரியுதா அப்படின்னு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், டென்ஷன் ஆயிடுவாங்க பார்வதி அடிக்கடி கோபம் வரும் இல்லையா, காளியா அவங்க தானே காட்டுறாங்க. கோபம் வந்தோடனே கடுப்பா என்ன பண்ணிடுவாங்க, நெருப்புல தன்னை வந்து எரிச்சுக்குவாங்க. ஸோ அப்போ அவங்க நெருப்பை எரிச்சிடுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அவர் வந்து தோல்ல போட்டுட்டு ருத்ர தாண்டவம் ஆடுறது தெரியும். அடுத்தது என்ன ஆகும்னா மறுபடியும் போய் பிறப்பாங்க. மறுபடியும் இதே மாதிரியே குழந்தையா பிறந்து ஒரு பொண்ணா வளர்ந்து சிவனுடைய மனைவியா அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் இருந்தன்றதெல்லாம் மறந்துடுவாங்க. மறுபடியும் பெருசாவாங்க. மறுபடியும் இதே மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல வருவார் சிவன். என்ன தெரியுதா ஞாபகப்படுத்துவார், தெரியாது. அப்புறம் ஒரு டைம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா திரும்ப 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 அவங்க எடுக்கிற அத்தனை அவதாரத்திலும் இதே தான் நடக்கும். இதுதான் சாரமே, அந்த வேதங்களுடைய சாரமே பார்த்தீங்கன்னா இதுதான். அப்ப இது பாருங்களா, குழந்தைய பிறக்கிறாங்க, வளர்றாங்க, சிவன் ஞாபகப்படுத்துறாரு நீ என்னுடைய மனைவின்ட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், சரீரத்தை விடுவாங்க, மீண்டும் ஜென்மம் எடுப்பாங்க. மீண்டும் இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, பார்வதி தேவி ஏதோ ஒரு காரணத்துக்காக சரீரத்தை சண்டை போட்டு சரீரத்தை விடுவாங்க, மறுபடியும் பிறப்பாங்க, வெவ்வேறு உடல் வரும். ஆனா சிவன் மட்டும் அப்படியே தான் இருப்பார். அவர் பிறக்கவும் மாட்டாரு, பிறக்கலன்னா இறப்பும் கிடையாது, எப்பவுமே இருப்பாரு. அவருடைய அப்பா அம்மா யாரு யாருக்கும் தெரியாது. அவருக்கு முடிவு இருக்கா, கிடையவே கிடையாது. அதனாலதான் அவர் சதா சிவம் சொல்றோம், எப்பவுமே நிலையா இருக்கிறார். இப்ப இந்த மாதிரி கதையை கேட்கும் பொழுது நம்மள மாதிரி தான் பிறக்கிறாங்க அந்த பார்வதி. திடீர்னு சிவன் வந்து நீ என் மனைவின்றாரு. அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யாருக்காவது கொஞ்சமாவது தோணி இருக்கா? எப்பயாவது அப்படி தோணி இருந்தா கையை தூக்குங்களா. அது என்ன அவங்க மட்டும் வசதியா? நான் கூட தான் நான் யாருன்றதை மறந்து இருக்கிறேன், எனக்கு வந்து அப்படி சொல்லி இருக்கலாமே யாராவது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணி இருக்குதா? ஒரு பொறாமையா தோணி இருக்கா? தோணதே இல்லையா? தோணவே இல்லை. உங்களை பின்னாடி யாருக்காவது, ஏன்னா நம்ம ஆண்கள் கூட விட்டுடலாம், ஏன்னா பெண்களுக்கு தானே அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்காவது தோணி இருக்குதா நாம ஒருவேளை பார்வதியா இருப்போமோ அப்படின்னு தோணி இருக்கா? கொஞ்சமாச்சோ இல்ல. சரி, ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு சக்கரம் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க, சிவன் வர்றாரு, கல்யாணம் பண்ணிட்டு போறாரு, மறுபடியும் பிறக்கிறாங்க, சிவன் வர்றாரு, கல்யாணம் பண்ணிட்டு போறாரு. சோ நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குது இல்லையா? இதுதான் உண்மையிலே காலச்சக்கரத்துடைய ரகசியம். இப்ப இன்னொரு கதை, ஆக்சுவலா இப்ப சொன்னதே கதை கிடையாது, இப்ப சொன்னதே உண்மைதான். ஆனா இது கொஞ்சம் மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குது. ஆன்மீகம்னாலே அது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம், இது உடல் சம்பந்தப்பட்ட சொன்ன மாதிரி சொன்னதுனால நமக்கு அது புரியல. என்ன சிவன் போய் ஒரு சாதாரண மனுஷனை போய் கல்யாணம் பண்ணிக்குவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப அதே ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயத்த உண்மையான கதை 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்ப நான் சொல்ல போற கதையோடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 5,000 வருஷமா நடந்த கதை சொல்ல போறேன். அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி 5,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை, உண்மையான கதை. 5,000 வருஷம் நடக்கிற ஒரு கதை எந்த மனுஷனுக்காவது தெரியுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்ப இது இறைவனே சொல்ற கதை, சத்தியமான கதை. இந்த கதையைத்தான் சிவன் பார்வதிக்கு சொன்னார். அமரக்கதைன்னு ரொம்ப ஃபேமஸ் இல்ல அது இல்லையா? அமரக்கதை பார்வதிக்கு சொல்லும் போது பார்வதி தூங்கி விழுந்துட்டாங்கன்னு வரும் இல்லையா? சோ இங்க பாத்தீங்கன்னா பார்வதி தூங்குவாங்க. அங்க பாத்தீங்கன்னா எங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தன்னுடைய பையன் கருவுக்குள்ள இருக்கிற அந்த அபிமன்யுவுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுவாரு. அங்க அவங்க தூங்கிடுவாங்க இல்லையா? தூங்கினதுனால சில விபரீதம் நடக்கும். அந்த கதையை இப்ப நாம உங்ககிட்ட சொல்ல போறோம். இங்க நாம தூங்கினாலும் சில விபரீதம் நடக்கும். அது என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்குவோம். ஆனா இது அவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ரகசியம். ஏன்னா இந்த கோயில் பேர் என்ன? சிவன் பேரு கூட 2வது தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் பேர் இருக்கு? ஸ்நேகவல்லி. பேரு கேட்கும் போது உங்களுக்கு ஏதோ பண்ணல? ஸ்னேகான்னு பேர் வச்சாலே ஒரு மாதிரி இல்ல? ஸ்னேகனால அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து வருது இல்ல அந்த அன்பு இல்லையா? ஸ்நேகவல்லி, அன்பே உருவான ஒரு
பெண், அவளை மணந்து இருக்கிறார் இல்லையா, ஆதி ரத்னேஸ்வரர். அப்ப அந்த ஸ்நேகவல்லி கிட்ட இறைவன் சொல்றார். இப்ப இறைவன் சொன்னதை தான் நாங்க உங்ககிட்ட சொல்றோம். அதனால இங்க எங்க மனுஷன் சொல்றாருன்னு நினைக்காதீங்க இல்லையா. சோ எங்க உருவம் இதெல்லாம் மறந்துடுங்க. சிவன் உங்ககிட்ட பேசுறாரு, நேரடியா பேசுறாரு. இதை நீங்க கொஞ்சம் கூட தூங்காம அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவன சிதற விடாம நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தான் அந்த பார்வதி. விழுந்துட்டீங்கன்னா நீங்க பார்வதி கிடையாது. சோ எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கிறோம். இந்த சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ரஜினிகாந்த் படம், ஞாபகம் இருக்குதா? அதுல பார்த்தா அந்த கதை, சந்திரமுகியோடைய கதையை ஜோதிகா கிட்ட சொல்லும்போது அந்த கதை வந்து நிறைய பேர் படிப்பாங்க, சும்மா ஒரு கதையை படிச்சுட்டு போவாங்க. ஆனா ஜோதிகா கேட்கும்போது இது என்னை பத்தி கதை, என்னோட கதை, சொல்லு 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 சொல்லுன்னு கேட்டு அதுவாகவே மாறிடுவா. அது ஒரு சாதாரண கதையை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா அந்த மாதிரி இந்த கதையை யாரு கேட்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இந்த நொடியில இருந்தே மாறிடும். அந்த மாதிரியான கதை. தொடக்கம் 10,000 வருஷம் முன்னாடி, முடியுது 5,000 வருஷம் முன்னாடி. என்ன ஆச்சு 10,000 வருஷம் முன்னாடினா, சத்தியமான சிவன் சொல்ற கதை சத்திய நாராயணனுடைய கதையும், அந்த அமரக்கதை தான் சத்திய நாராயணன் கதையும். அப்ப சத்தியம்னால என்ன அர்த்தம்? உண்மை. அமரனால அதான் அர்த்தம். அமரனால என்ன அர்த்தம்? அழிவற்றவன், உண்மையா இருக்கிறது. சத்திய நாராயணனுடைய கதையை சொல்றார் பார்வதி கிட்ட. நாராயணன் கதையை எதுக்கு பார்வதி கிட்ட சொல்றாரு? அங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமருடைய கதையை லவகுசாவுக்கு சொல்லுவாரு இல்லையா, அதை எதுக்கு இங்க சொல்றாரு? காரணம் இல்லாம சொல்ல இல்ல, என் கதையை சொல்லு, எதுக்கு இன்னொருத்தர் கதையை சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும். இதை கேட்கும் போது தெரியும் அது யாருடைய கதைன்ட்டு. 10,000 வருடம் முன்னாடி இந்த பூமியில லட்சுமி நாராயணன் வாழ்ந்தாங்க. சத்தியுகமாக இருந்தது இந்த பூமி. அங்க எல்லாமே சத்தியமா இருந்துச்சு, எதுவுமே போய் கிடையாது. ஆனா இங்க நம்ம காதுல போட்டு இருக்கிறது உண்மையா, கழுத்துல போட்டு இருக்கிறது உண்மையா? பெரும்பாலும் கவரிங்கா தான் இருக்குது இல்லையா? சோ எல்லாமே அதே மாதிரி மனிதர்களுடைய வாயில வர்றதெல்லாம் உண்மையா? எப்பயோ தெரியாம உண்மை வந்தாதான் உண்டு, எல்லாமே பொய்யா இருக்குது. ஆனா சத்தியுகத்துல நாராயணன் லக்ஷ்மி மட்டும் இல்ல, அங்க வாழ்ந்த யாருடைய வாயிலும் பொய் வராது, யாருக்கிட்டையும் பொய்யான குணங்கள் வெளிப்படாது, உண்மையான குணங்கள் வெளிப்படும். இப்ப யாருக்கிட்டையாவது உண்மையான குணம் வெளிப்படுதா? வெளிப்படுது. யாருக்கிட்ட வெளிப்படுதோ அந்த குழந்தைகிட்ட வெளிப்படுது இல்லையா? அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல, அந்த குழந்தைக்கு என்ன தோணுதோ அதுதான் அந்த குழந்தை பண்ணும் இல்லையா? அப்ப அந்த குழந்தைங்க கிட்டதான் உண்மையான குணம் வெளிப்படுது. ஆனா அந்த சத்தியுகத்துல வாழ்ந்த அத்தனை பேரும் குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்க, பெரியவங்களுமே கூட. அதுதான் ராசலீலன்ட்டு கிருஷ்ணர்லாம் டான்ஸ் ஆடுறாருல. நம்ம ஆத்மாக்களுக்கு அர்த்தம் தெரியாம அது இங்க இருக்கிற எண்ணத்தோட பார்த்தா அதுக்கு அசிங்கமான அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆத்ம உணர்வுல ஆடுறாங்க, அங்க ஆண் பெண் கவர்ச்சியில ஆடல, ஆன்மீக போதையில ஆடுறாங்க. அப்படி இருப்பாங்க. காரணம் அந்த இப்ப ஒரு எல்கேஜி பொண்ணு எல்கேஜி பையனும் டான்ஸ் ஆடினா நம்ம யாராவது தப்பா நினைப்போமா? தப்பா நினைச்சா பாக்குறவங்க கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதான் அங்க இருந்தாங்க. அதுதான் சத்தியுகம். அப்படி இருந்தது. அவங்க உண்மையிலே லக்ஷ்மி நாராயணன், இந்த உலகத்தின் ராஜா. இதே பாரத பூமி வைகுண்டமாக இருந்தது. அந்த வைகுண்டத்தை தான் அவங்க ஆண்டாங்க. அந்த வைகுண்ட பதவியை அடையிறதுக்காக தான் வைகுண்ட ஏகாதசி அப்ப கண் விழிக்கிறாங்க. உண்மையில அதே பதவி அடையிறதுக்கு தான் சிவராத்திரி அப்பயும் கண் விழிக்கிறோம். ஆனா தெரியல நமக்கு, ஏன்னா சிவனுக்கும் அதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நமக்கு தெரியல. இருக்குது, சிவனுக்கும் எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குது. பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்ல சிவன் இல்லாம இருக்கலாம், ஆனா சிவன் கோயில்ல பெருமாள் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. கரெக்ட் தானே? ஏன்னா சிவன் இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் யாருன்னே தெரியாம தன்னை மறைச்சிட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த லிங்கத்துக்கு கூட அர்த்தம் தெரியாம நிறைய பேர் தவறான அர்த்தத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி அவர் கண்டுக்கல. ஆனா இந்த உலகம் சொர்க்கமா ஆனதுக்கே அவர் தான் காரணம். நாராயணனுக்கு அந்த பதவி கிடைச்சதுக்கே அவர் தான் காரணம். ஆனா யாருக்குமே தெரியல. உண்மையிலே சொர்க்க வாசல் திருப்பிழா இங்கதான் கொண்டாடணும், ஆனா தெரியல, யாருக்கும் தெரியல. அப்ப அந்த லக்ஷ்மி நாராயணன் இந்த பாரதத்தை ஆண்ட பொழுது மனிதர்களை விடுங்க, மிருகத்துக்கு கூட அசுர குணமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தா
ஆடு மாடெல்லாம் சாப்பிடாதப்பா, அது பாவம், உயிர் தானே. செடிக்கு உயிர் இல்லையா? கண்டுபிடிச்சிருச்சு தெரியுமா சயின்ஸ், செடிக்கும் நம்மள மாதிரி உணர்வு இருக்குதான். சரி, அதையும் சாப்பிடாத. அதை சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி இதையும் சாப்பிட்றோம். அப்ப இவன் நாக்கு ருசி அடக்கிறதுக்கு முடியாம சயின்ஸை துணைக்கு எடுத்துக்கிறான். ஆனா சொர்க்கத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா மதத்துக்காரங்களும் கறிமீனை சாப்பிடுறாங்க இல்லையா? எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஆனா சைவம் அப்படின்றது நம்ம மதத்துக்கே உரியது, மற்ற மதத்துல அப்படி கிடையாது. ஆனாலும் எல்லா மதத்திலுமே நீங்க பைபிள் எடுங்க, குரான் எடுங்க, எதை வேணாலும் எடுத்து பாருங்க, சொர்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது அங்க சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும்னு போட்டிருக்கும். அப்படின்னா சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடுற எண்ணம் அங்க இருக்காது. அதனால்தான் அதுக்கு பேர் சொர்க்கம். ஏன்னா இறைவன் படைத்த சத்தியமான உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய சத்தியமான குணத்தை தான் வெளிப்படுத்தும். இந்த கரிமீனை சாப்பிடுறது மற்ற தவறான குணங்கள்லாம் பாதியில வந்தது, ஆதியில கிடையாது. ஆதி சிவன் படைத்த ஆதி உலகத்துல கிடையாது. ஆதி சிவன் படைத்த ஆதி நாராயணன் கிட்ட அது கிடையாது. அந்த உலகத்துல வாழ்ந்த யாருக்கும் கிடையாது, எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. இப்ப உங்களுக்கு குழந்தைங்க பாம்பை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. கை குழந்தை பாம்பை பார்த்தா பயப்படுமா? பயப்படாது. யூடியூப்ல கூட ஒரு வீடியோ இருக்குது, பாம்பு கொத்துது, அந்த குழந்தை திருப்பி அடிக்குது. ஏன்னா அதுக்கு தெரியாது இல்லையா? ஆனா நம்ம பயப்படுவோம் இல்லையா? ஆனா அங்க சொர்க்கத்துல யாருமே சிங்கத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அங்க அது கடிக்காது. யாருக்குமே சிங்கம் கடிக்கும்னு தெரியாது. உண்மையில அங்க கடிக்காது. அதனாலதான் இந்து தெய்வங்கள் எல்லாம் எது சவாரியா வச்சிருக்குது? மாட்டு வண்டியில போறாங்க, புலி மேல, சிங்கத்து மேல இல்லையா? நாய்க்குட்டி கூட விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. ஆனா இன்னைக்கு நாய்கிட்ட கூட போக முடியல, மனுஷங்கிட்டே போக முடியல, அப்புறம் எங்க நாய்கிட்ட போறது இல்லையா? அந்த மாதிரி உலகம் மோசமா ஆயிடுச்சு. ஆனால் பெரிய ரகசியம் என்னன்னா, லக்ஷ்மி நாராயணன் 10,000 வருடம் முன்னாடி இந்த பூமியை ஆண்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க? ஆனா அவங்க சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. அதனாலதான் கோயில் கட்டி கும்பிடுறோம் இல்லையா? ஆனா அவங்க எங்க போனாங்க? சதாசிவம் சொல்றோம், சிவன் எப்பயுமே இருக்காரு, சரி ஓகே. மத்தவங்களுக்கு எல்லாம் சதான்னு சொல்லல. ஆனா எங்க போனாங்க? ஏன்னா கீதையில போட்டிருக்குது, ஆத்மாவை வெட்ட முடியாது, நனைக்க முடியாது, எரிக்க முடியாது. அப்ப எங்க போனாங்க? அவங்களாம் எங்க இல்லையா? அவங்க இதே பாரத பூமியில வாழ்ந்ததுடைய நினைவாதான் சிலைகள் இருக்குது இல்லையா? இப்ப காந்தி சிலை இருக்குது இந்தியாவிலன்னா, காந்தி இங்க வாழ்ந்தார். அப்ப இங்க லட்சுமி நாராயணன் சிலை இருக்குதுன்னா இங்க சத்தியமா வாழ்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் இருக்கு. அப்ப இதே பாரத பூமி வைகுண்டமா இருந்து இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த பிறவி எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அடுத்த பிறவி எடுக்கிறது கிருஷ்ணருக்கும் காட்டியிருக்கிறாங்க, ராமருக்கும் காட்டியிருக்கிறாங்க, பார்வதிக்கும் காட்டியிருக்கிறாங்க, சிவனுக்கு மட்டும் காட்டல. அப்ப அவர் பிறப்பிறப்பு சக்கரத்துல வராதவர். கிருஷ்ணர் கையில சக்கரம் இருக்கிறது காரணம் அவரும் சக்கரத்துல வராரு. பார்வதி கையிலே சக்கரம் இருக்கும், அவங்களும் வராங்க. சிவன் கையில சக்கரம் இருக்காது இல்ல, சிவன் கையில சக்கரம் இருக்காது. சிவன் கையில என்ன இருக்கும்? திரிசூலம் இருக்கும். பார்வதி கையிலும் இருக்கும் திரிசூலம். அப்ப இந்த திரிசூலம்ன்றது உண்மையிலே குத்துற சூலம் கிடையாது. ஏன்னா குத்துறது ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்கிறது. அது எல்லாமே ஞானத்தின் விஷயம். 3 கால ஞானம் சிவன் கிட்ட இருக்குது. அந்த ஞானத்தை பார்வதி கிட்ட கொடுக்கிறார். அப்ப அதுதான் அந்த கதை சொல்றது, அமர கதை சொல்றதுன்றதுதான் இந்த ஞானத்தை கொடுக்கிறது, இந்த திரிசூலத்தை கொடுக்கிறது. அதைத்தான் இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இத கவனமா கேளுங்க. ஏன்னா இது முடியும் போது நீங்க சாதாரணமானவங்க இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த வயிற்றுல இருந்த அபிமன்யு கிட்ட சொல்றது என்னன்னா, நீ சாதாரண ஆத்மா கிடையாதுன்னு எழுப்புறது தான். அந்த மாதிரி நம்மளை எழுப்புறாங்க. ஏன்னா உள்ள ஆத்மா தூங்கிட்டு இருக்கோம், தான் யாருன்னே தெரியாம. அதை எழுப்புறாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நாம கர்ப்பத்தை விட்டு வெளியே வந்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். நாம யாருன்றதை நம்ம மறந்துட்டோம். இப்ப இறைவன் எழுப்புறாரு. இறைவன் இப்படி எழுப்புற ராத்திரி தான் உண்மையிலே நவராத்திரி. ஏன்னா பாருங்களா, சிவராத்திரியும் ராத்திரி தான் வருது, நவராத்திரியும் ராத்திரி தான் வருது, வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி தான் கண் வைக்கிறாங்க. அப்ப ராத்திரியில ஏதோ ஒண்ணு இருக்குது இல்லையா? இரவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த இரவுல தான் இந்த கதை சொல்லப்படுது. இப்ப இறைவன் சொல்றாரு, அந்த நாராயணனும் லக்ஷ்மியும் மீண்டும் ஜென்மம் எடுக்கிறாங்க. அவங்க 150 வருடம் ஆயுள். அது முடிஞ்சோட மறுபடியும் ஜென்மம் எடுப்பாங்க.
மறுபடியும் நாராயணனாக லக்ஷ்மி, அதான் தேவதையாகவே பிறப்பாங்க. 33 கோடி தேவதைகள் 2500 வருடம் இருப்பாங்க. அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கதை 2500 வருடம் நடக்குது. 2500 வருடமாக இதே பூமி சொர்க்கமாகவே இருக்குது. எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. வீட்டுல அம்மா கூட குழந்தைய அடிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப எந்த அம்மாவாவது என் குழந்தை நான் அடிச்சதே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கிற அம்மா கை தூக்குங்க பாப்போம். யாருமே இல்ல இல்லையா? மனசாட்சி உறுத்துது. அங்க யாருமே அடிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் நீங்க குழந்தைய அடிக்கிறீங்க? தப்பு பண்ணது அடிக்கிறான். அப்ப இப்ப பிறக்கிற குழந்தை தப்பு பண்ணுது. சொர்க்கத்துல பிறந்த குழந்தை தப்பு பண்ணாது, தப்பே பண்ணாது. இன்னும் கேட்டா அந்த குழந்தை பிறக்கும் போதே சிரிச்சுட்டே பிறக்கும். குழந்தை சிரிச்சுட்டே பிறக்கும். ஏன் தெரியுமா? குழந்தை இப்ப அழுதுட்டு பிறக்குது. அது ஏன் அழுதுட்டு பிறக்குது தெரியுமா? இப்ப இந்த குழந்தை அழுதுட்டா போகுது. ஏன் அழாம போகுது? இந்த குழந்தை அழுவே அழாது. அதான் எப்ப அழுவோம்? அடிச்சாதான் அழுவோம். அப்ப துக்கம் கொடுக்கிற மாதிரி ஏதோ நடந்தாதான் அழுவோம். அப்ப குழந்தை பிறக்கும் போது அழுதுட்டு வருது, உள்ள செம உத வாங்கிட்டு வந்திருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கிறோமா? யாராவது யோசிச்சிருக்கிறோமா? ஏன்னா இப்ப நிறைய பேர் நிறைய தப்பு பண்றவங்கள நம்ம பாக்குறோம். அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், நம்மளே கூட எடுத்துக்கோ. நம்ம என்ன உத்தமனா இல்லையா? எவ்வளவு தப்பு பண்றோம். ஆனா நிறைய பேர் தப்பு பண்றவங்க எந்த பிரச்சனையும் அனுபவிக்காம சாகிறதையும் பாக்குறோம். நம்ம அவங்கள பார்த்து ஏங்குறோம். பாரு அவன்லாம் எப்படி இருந்தா, கெட்டவனுக்கு தான் வாழ்க்கணும். பண்ண தப்ப விட்டுருவாரா இறைவன்? எங்க போனாலும் நீ கர்ப்பத்துக்கு வந்துதான் அவன் அடுத்த ஜென்மத்துக்கு அங்க தண்டனை கிடைக்கும். அந்த ஜெயில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எந்த அரசியல்வாதியும் தப்பிக்க முடியாது. சோ அப்ப உள்ள அடி, அப்ப என்ன அர்த்தம்? கர்ப்பத்துல இருந்தே உததான், வெளியில வந்தாலும் உததான், துக்கம்தான் இல்லையா? சோ அதனாலதான் இங்க பிரச்சனை. அங்க அப்படி கிடையாது. உண்மையிலே நீங்க இந்த புராண கதை உங்களுக்கு தெரியாட்டினா கூட கோகுல் சந்தூர் பவுடர் டப்பாவை பார்த்திருப்பீங்க. அதுல கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? கை குழந்தை இலையில எப்படி இருப்பாரு? கட்டை விரல எடுத்து இப்படி சூப்பிட்டு இருப்பாரு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்னா உலக அழிவு. அதாவது அது நான் இப்போதைக்கு வேதத்துல உள்ள அர்த்தத்தை டைரக்டா சொல்லிட்டு ஆன்மீக அர்த்தத்தை அப்புறம் சொல்றேன். உலகம் அழியுது. அழியும் போது சுத்தமா அழிஞ்சிட்டா அப்புறம் அவ்வளவுதானே, அழியக்கூடாது இல்லையா? அதனால முதல் குழந்தைய கிருஷ்ணர் வரார் இலையில மிதந்துட்டு. ஆனா அந்த மாதிரி இலையில ஒரு குழந்தை மிதக்குமா? வாய்ப்பு இருக்கா? இப்ப அதோடைய ஆன்மீக ரகசியம் பார்க்க போறோம். குழந்தை அந்த மாதிரி காலை சுருக்கிக்கிட்டு எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? கர்ப்பத்துல இருக்கும். கரெக்ட். அந்த கர்ப்பம் தான் அந்த ஆளிலை ஷேப்பு. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு? தெனாவட்டா கால் மேல கால் போட்டுட்டு ஜாலியா ஜம்பமா இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள எனக்கு தண்டனை கிடைக்கல. வழக்கமா அது ஜெயிலு. ஆனா அவர் பிறக்கும் போது அது ஜெயில் கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணர் எங்க பிறக்கிறதா காட்டுறாங்க? ஜெயில பிறக்கிறதா காட்டுறாங்க. ஆனா அவர் பிறந்த உடனே என்ன ஆகுது? ஜெயிலு கதை உடைக்குது. யார புடிச்சு ஜெயில போடுற? நான் என்ன பாவம் பண்ண? நீ பாவம் பண்ண ஜெயில இருக்கிற, நான் எதுக்கு பாவம் பண்ணோம்? வெளில வராரு. சோ அது வரைக்கும் ஜெயிலா இருந்த நம்ம கர்ப்பம் அவரு பிறக்கும் போது ஜெயிலா அதுக்கப்புறம் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா ஒரு ரகசியம் நடக்கும். அந்த ரகசியத்தையும் நம்ம பார்ப்போம். சரி, இப்ப இந்த இதுக்கு வரும். சோ கிருஷ்ணர் காலத்துல யாருமே பாவம் பண்ணல. அதனாலதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. யாரும் யாருக்கும் துக்கம் கொடுக்கல. இல்ல இன்னைக்கு ஒரு ரவுடியை ஒருத்தன் கொலை பண்ணான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் கொஞ்சம் நெஞ்சம் ஆடினான், அவனுக்கு வேணும்னு. கொலை பண்ணதும் பாவம் தான், பட் இருந்தாலும் அவன் பண்ணது அதோட பாவம். அப்ப இவன் பண்ண பாவத்துக்கு வேற இவனுக்கு நடக்கும். மொத்தத்துல இதான் கர்மத்தின் கணக்கு. யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல யாருக்குமே எந்த துக்கமும் கிடையாது. கணவன் மனைவியை திட்ட மாட்டாங்க, மனைவி கணவனை திட்ட மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல நியூஸ் பேப்பர்லாம் தந்தா காது கொடுத்து கேட்க முடியல. பெத்த குழந்தைய கொலை பண்றாங்க இல்லையா? அந்த அளவுக்கு காமத்துக்கு அடிமையா பெண்களே மாறிட்டாங்க இல்லையா? பைபிள்ல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஒரு மனைவிக்கு 50 புருஷன் இருக்குமா. இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு தானே இல்ல? இன்டர்நெட் அப்படி ஆயிடுச்சு. அந்த கடைசி நேரம் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆனா ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? காமம்னா என்னன்னே தெரியாதவங்களா இருந்தாங்க. ஏன்னா இறைவன் படைத்த உலகத்துல காமம் எப்படி இருக்கும்? ஏன்னா சிவனுக்கு பேர் என்ன?
காம தகனீஸ்வரர். காமத்தை முழுசா நிரந்தரமா வென்றவர் அவர் மட்டும்தான். மத்தவங்க யாரும் நிரந்தரமா வெல்லல. ஆனா சொர்க்கத்துல வென்றிருந்தாங்க. ஆனா சொர்க்கம் சொர்க்கமாகவே இல்லை. இப்ப சொர்க்கமாவா இருக்குது? ஆனா இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப இல்ல. அப்ப என்ன ஆகுது? 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமா இருக்குது. காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த 5 விகாரங்கள் தான் 5 தலை பாம்பு. இந்து தெய்வங்கள் தலையில, அம்மன் தலையில பாத்தீங்கன்னா 5 தலை பாம்பு இருக்கும். இதே பாம்பு கிருஷ்ணர் தலையிலயும் இருக்கும், விஷ்ணு தலையிலயும் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பாம்பை, இந்த விகாரத்தை, இந்த சாத்தான, இந்த மாயாவை முற்றிலும் வென்றவர்கள் வாழ்ந்த இடம் அது. ஆனா கொஞ்சம் 2500 வருஷம் வென்றவர்களா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா, புதுசா ஒரு கார் வாங்கிட்டீங்க இன்னைக்குதான், அந்த கார் புது கார் தானே, 10 வருஷம் கழிச்சு பழைய கார். அதே மாதிரி இந்த உலகம் சத்தியுகம் கிருஷ்ணர் பிறக்கும்போது புத்தம்புது உலகம் தான். ஆனா 2500 வருஷம் கழிச்சு பழைய உலகம் ஆகுது. ஆரம்பத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. எப்படி இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியாது தானே? அதே மாதிரிதான் உலகத்துல உள்ள அத்தனை பேரும் அப்ப இருந்தாங்க. 2500 வருஷம் கழிச்சு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. என்ன அசம்பாவிதம்னா, இந்த விகாரங்கள் உள்ள வருது. ஏன் வருது அப்படிங்கிறதையும் சொல்ல போறாரு. ஆனா வருது, அதுக்கு முன்னாடி இல்லாதது வருது. அப்பதான் நான் அழகா இருக்கிறேன்ற எண்ணமே வருது. ஆனா கிருஷ்ணர் மாதிரி அழகான ஒரு ஆணோ, ஸ்ரீ லக்ஷ்மி மாதிரி அழகான ஒரு பெண்ணோ இந்த உலகத்துல எப்பவுமே பிறந்ததில்லை. அப்படின்னா என்ன? எப்பவுமே உலகத்தின் அழகன் அழகி அவங்கதான், அவங்க கணவன் மனைவி. ஆனா என் மனைவி அழகா இருக்கிறான்ற எண்ணம் கூட கிருஷ்ணருக்கு வராது. என் கணவன் எவ்வளவு பெரிய அழகு தெரியுமான்ட்டு லக்ஷ்மிக்கு வராது. அதனால்தான் கோயில் கட்டி கும்பிடுறோம், அவ்வளவு பரிசுத்தமானவங்கன்ட்டு. ஆனால் அதே தேவதைகள் ஏன்னா ஆத்மா அழியாது இல்ல, அப்ப மறுபிறவை எடுக்கணும்ல. சத்தியுகம் முடிஞ்சு திரேதா யுகம் வருது, அப்பவும் சொர்க்கமா தான் இருக்குது. ஆனா துவாபர யுகம் வரும்போது என்ன ஆகுது? ஸ்லைட்டா நரகமா ஆக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி பார்த்து இவ அழகா இருக்கிறா இல்ல அப்படின்னு எண்ணம் வருதோ, அன்னைக்கு இந்த பூமி நரகமாச்சு, அன்னைக்குதான் இது நரகமாச்சு. சோ அந்த மாதிரி அதுதான் உண்மையிலே இரவு, அதுதான் இரவு. அது வரைக்கும் பகல். இது எல்லையற்ற பகல். சொர்க்கம் எல்லையற்ற பகல், நரகம் எல்லையற்ற இரவு. இதுதான் வேதத்துல பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்னு இருக்கும். சோ கிருஷ்ணருக்கு பகலா இருந்தது, கிருஷ்ணருக்கே இரவா மாறிடுச்சு. கிருஷ்ணர் பகல்ல இருக்கும்போது அழகா இருந்தார், அதுதான் ஹிந்தியில சுந்தர்னு சொல்றோம். இரவு வரும்போது அவரே கருப்பாயிடுறாரு, அதுதான் ஹிந்தியில ஷாம்னு சொல்றோம். அதான் ஷாம் சுந்தர்னு சொல்றோம்ல. நாம என்ன பண்ணிட்டோம்? கிருஷ்ணர் என்னமோ எப்பவுமே கருப்பா பிறந்ததா நம்மளே நினைச்சுக்கிட்டு கண்ணா கருமை நிற கண்ணான்றோம். கருப்பா இருக்கிறவங்களை அழகா நம்ம கூட நம்ப மாட்டோம் இல்ல. அப்ப அவர் என்ன தப்பு பண்ணாரு? கிடையாது, அவரை மாதிரி ஆணழகன். அதாவது இறைவன் சொல்றாரு, ஒருவேளை கிருஷ்ணர் இங்க வர மாட்டாரு, அவர் ஒன்னும் பாவம் செய்யல கலியுகத்துக்கு வர்றதுக்கு. சப்போஸ் வரான்னு வச்சுக்கோங்களா, ஆண் கூட பயந்துடுவாங்களா, இவ்வளவு அழகா ஒரு ஆண் இருக்க முடியுமான்ட்டு. போட்டோ எடுத்தா போட்டோல விழாதான், அவ்வளவு வெள்ளையா இருப்பாராம், வெள்ளைக்காரெல்லாம் பிச்சை எடுக்கணும் அப்படி இருப்பாராம். அந்த மாதிரி இருந்தவங்க நரகமாக வரும்போது மனசுக்குள்ள இந்த காமம் வர ஆரம்பிக்குது. மனசுலதான், உடல் அளவுல எடுத்தோடனே வராது, மனசுக்குள்ள வருது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல வெளிப்பட ஆரம்பிக்குது. உண்மையிலே இந்து கோயில்கள் கோபுரத்தை இனிமேல்ட்டு பாருங்க, இந்த உண்மை உங்களுக்கு விளங்கும். நிறைய கோயில்கள்ல போய் பாத்தீங்கன்னா, குறிப்பா ஒரு சில கோயில்கள்ல, ஃபேமஸான கோயிலா இருந்தாலும் சரி, ஃபேமஸ் ஆகாட்டினாலும் சரி, ஒரு சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சிலை. அப்படியே அந்த கோபுரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர பாத்தீங்கன்னா, குழந்தைய எடுத்துட்டு போனீங்கன்னா கண்ணை மூடு அங்க பாக்காதன்னு சொல்ற மாதிரி இருக்கும் சிலை. பார்த்திருக்கீங்கல்ல? சிலை மோசமா இருக்கும். அது உண்மையிலே நம்மளுடைய கதை. அப்படி தேவதையா இருந்தவங்க போக 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 கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இழந்து சாதாரண மனிதன் ஆகுறாங்க. இது கோபுரத்துல பார்க்கலாம். இதை இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் தெரியுமா? அதாவது அந்த தேவதை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சக்தியை இழந்து, 2500 வருஷம் சக்தி இருக்குது, ஆனா குறைஞ்சுக்கிட்டே வரும். நரகம் ஆகும்போது ஸ்பீடா குறையும். நரகமும் 2500 வருஷம் முடிஞ்ச உடனே சுத்தமாரும் தன் சக்தி இழந்து இருக்கும். அதாவது சக்தி நிரம்பிய நிலை ஸ்ரீ நாராயணன், சக்தி முற்றிலும் இழந்த நிலை நரன். நரன்னா சாதாரண கலியுக மனுஷன். நரன் நாராயணன் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா?
சோ நாராயணன் தான் நரனாக மாறுறார். இது கோபுரத்துல பார்க்கலாம். கோபுரத்துல மேல தேவதை இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா தேவதை இருப்பாங்க, அடுத்தது ரிஷி முனி இருப்பாங்க, அடுத்தது பக்தர்கள் இருப்பாங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். அது சில சமயம் அசிங்கமான சிலைகள் அவங்க காட்டியிருப்பாங்க, ஏன்னா கலியுகத்துல அப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக. இதே விஷயம் இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாம். அது எங்க பாத்தீங்க? சமீபமா எங்க பாத்தீங்க? சூப்பர் சூப்பர், கரெக்ட். பாத்தீங்களா? கோலு. அப்ப அது உண்மையில யாரோட கதை? யாரோட கதை? நம்ம கதை. பாத்தீங்களா? சூப்பர் இல்ல? ஃபர்ஸ்ட் நான் நாராயணன் கதைன்னா, ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்க இது நாராயணன் கதை இல்ல, நம்ம கதை. அப்ப யார் நாராயணனா இருந்தது? நாம தான். அதை மறந்துட்டோம். இப்ப எழுப்புறார். பாத்தீங்கன்னா வடநாட்டுல இன்னும் உண்மையிலே இந்த நவராத்திரி எதுக்கு தெரியுமா? ஒரு ராத்திரியில விட்டுற வேண்டியதானே, ஏன் 9 ராத்திரி? எழுப்புறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. நீ